ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிசைன் ஆஃப் மெஷின் எலமெண்ட் சப்ஜெக்டில் ரோலிங் கான்டாக்ட் பேரிங் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுறேன். A single row deep groove ball bearing is used to support the lay shaft of a 4-speed automobile gearbox. It is subjected to the following loads in respective speed ratios. ஸோ இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளில் 4 கியர்ஸ் இருக்குது. I mean 4 speed gears. ஸோ ஒவ்வொரு கியர்லேயும் பேரிங் மேலே எவ்வளோ லோடு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு கியரும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டைம் என்கேஜ்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் த லே ஷாஃப்ட் இஸ் ஃபிக்ஸ்டு டு தி என்ஜின் ஷாஃப்ட் அண்ட் ரொட்டேட்ஸ் அட் 1750 RPM. The static and dynamic load carrying capacities of the bearings are 11,600 Newton and 17,600 Newton. The bearing is expected to be in use for 4,000 hours in operation. Find out the reliability with which the life could be expected. Okay, so this is the problem statement. இந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம என்னென்ன டேட்டாஸ் இன்புட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங், ஸோ திஸ் இஸ் ஏ சிங்கிள் ரோ டீப் குரூவ் பால் பேரிங். இது வந்து ஒரு சிங்கிள் ரோ டீப் குரூவ் பால் பேரிங். எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஆட்டோமொபைல் கியர் பாக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆட்டோமொபைல் கியர் பாக்ஸ் மொத்தம் 4 ஸ்பீடில் ஆப்ரேட் ஆகுது, அதாவது 4 கியரில் ஆப்ரேட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு கியர்லையும் அந்த பேரிங் மேலே ஆக்ட் ஆகிற ஆக்சியல் லோடு எவ்வளவு, ரேடியல் லோடு எவ்வளவு, அந்த அந்த பர்டிகுலர் கியர் எவ்வளோ டைம் என்கேஜ்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற டேட்டா இருக்குது. இந்த ஆக்சியல் லோடு அண்ட் ரேடியல் லோடு எல்லாமே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன் அப்படிங்கிற யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ஷாஃப்டுடைய மொத்த டோட்டல் ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தட் இஸ் 1750 1750 RPM. அண்ட் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் லோட் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பேரிங் அதுவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேரிங் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி யூஸ் ஃபார் 4,000 ஹவர்ஸ். இந்த பேரிங் எவ்வளோ நேரம் ஃபெயில் ஆகாமல் ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, தட் இஸ் 4,000 ஹவர்ஸ். 4000 மணி நேரம் இந்த பேரிங்ஸ் வந்து ஃபெயில் ஆகாமல் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த கண்டிஷனில் அதனுடைய ரிலையபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் அவர் கொஸ்டின். ஓகே, ஸோ அந்த ரிலையபிலிட்டியை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இதுக்கு நம்ம டிசைன் டேட்டா புக், பிஎஸ்டி டிசைன் டேட்டா புக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிவன் டேட்டா எழுதிக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கும். அந்த நோட்டேஷன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டாட்டிக் லோட் கேரிங் கெப்பாசிட்டி அதை C0 அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுவாங்க. அது டிசைன் டேட்டா புக்லேயே இருக்குது, பேஜ் நம்பர் 4.2. ஓகே, ஸோ இதான் வந்து டிசைன் டேட்டா புக், பேஜ் நம்பர் 4.2. இந்த 4.2ல் C0 எதை சொல்லுது, எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பேசிக் ஸ்டாட்டிக் கெப்பாசிட்டி, அதாவது ஸ்டாட்டிக் லோட் கேரிங் கெப்பாசிட்டி. சி எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா டைனமிக் லோட் கேரிங் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ கிவன் டேட்டா எழுதிக்கலாம். அண்ட் லைஃப் ஆஃப் த பேரிங் LH ஈக்குவல் டு 4,000 ஹவர்ஸ். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இந்த லைஃப் ஆஃப் த பேரிங் ரெண்டு பேராமீட்டர் ரெண்டு விதமாக நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஒன்று பேரிங் லைஃபை ஹவர்ஸில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இல்லாட்டி மில்லியன் ரெவல்யூஷனில் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகே, பட் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் பேரிங் லைஃப் ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 4,000 ஹவர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம ஈக்குவலண்ட் ஸ்பீடை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு கியர்லையும் ஈக்குவலன்ஸ், ஐ மீன் ஒவ்வொரு கியருடைய ஸ்பீடு என்ன, அந்த என்கேஜ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவலண்ட் ஸ்பீடு இன் ஈச் கியர், ஒவ்வொரு கியர்லையும் இருக்கிற ஒவ்வொரு கியருடைய ஸ்பீடு என்னன்னு பார்க்கலாம். ஸோ N1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கியருடைய ஸ்பீட். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கியருடைய என்கேஜ்மெண்ட் எவ்வளோன்னா 1%, 1% தான்.
ஸோ அதாவது 1750 ஆர்பிஎம்ல 1% ஸ்பீடில் தான் ஃபர்ஸ்ட் கியர் ஆப்ரேட் ஆகுது. அதனால 1% ஆஃப் 1750 ஈக்குவல் டு 1/100. அதாவது இந்த 1% 1/100 1/100 அப்படின்னு எழுதலாம். இன்டூ 1750 ஈக்குவல் டு 17.5 ரெவல்யூஷன். அதே மாதிரி ஒவ்வொரு கியருடைய ஃப்ராக்ஷனல் ஸ்பீடு எல்லாத்தையுமே இது மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபைனலாக எல்லா கியருடைய இந்த ஸ்பீடு டோட்டலாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது 1750 கிடைக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஈக்குவலன்ட் ஸ்பீடு இன் ஈச் கியர் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ஈக்குவலன்ட் லோடு இன் ஈச் கியர், ஒவ்வொரு கியர்லையும் அந்த பேரிங் மேலே ஆக்ட் ஆகிற லோடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவோம். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் ஒவ்வொரு கியர்லையும் ஆக்சியல் லோடும் ஆக்ட் ஆகுது, ரேடியல் லோடும் ஆக்ட் ஆகுது. இந்த லோடு எல்லாமே வேரி ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ டைமை பொறுத்து இந்த லோடு எல்லாமே வேரி ஆகுது. இது பாருங்க, இது இந்த கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாமே வேரி ஆகிட்டே இருக்கு. ஸோ நாம் வந்து ஈக்குவலன்ட் லோடு கண்டுபிடிக்கணும், ஒவ்வொரு கியருடைய ஈக்குவலன்ட் லோடு. அதனால இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கியர் எடுத்துக்குவோம். ரைட், இப்போ நம்ம நேராக டேட்டா புக்குக்கு போகலாம். பேஜ் நம்பர் 4.4. இந்த 4.4ல தான் நம்ம நிறைய டேட்டாஸ் எடுக்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி அந்த ஈக்குவலன்ட் லோடுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 4.2ல இந்த ஈக்குவலன்ட் லோடுக்கு ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க. P ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ எஃப்ஆர் பிளஸ் ஒய் இன்டூ எஃப்ஏ இன்டூ எஸ். இதில் ஹெக்ஸ்ன்றது என்ன அப்படின்னாக்கா ரேடியல் லோட் ஃபேக்டர், எஃப்ஆருங்கிறது ரேடியல் லோட் பிளஸ் ஒய்ங்கிறது ஆக்சியல் லோட் ஃபேக்டர், எஃப்ஏ எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஆக்சியல் லோடு இண்டிகேட் பண்ணுது, எஸ் வந்து சர்வீஸ் ஃபேக்டரை இண்டிகேட் பண்ணுது. இந்த சர்வீஸ் ஃபேக்டர் இந்த எஸ் வேல்யூ எங்கே கிடைக்கும் அப்படின்னா இங்கே இருக்கு பாருங்க. ஸோ சர்வீஸ் ஃபேக்டர் ஃபார் பேரிங் கேரியிங் கியர்டு ஷாஃப்ட். இங்கே ஒரு 3 விதமான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் சர்வீஸ் ஃபேக்டர் எஸ் வெரி ஆகுது. ஓகே, இப்போ ரோட்டரி மெஷின் வித் நோ இம்பேக்ட்டுக்கு சர்வீஸ் ஃபேக்டர் 1.1லேருந்து 1.5 வரைக்கும் வேரி ஆகுது. அதே மாதிரி மற்ற அப்ளிகேஷன்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படின்னா சர்வீஸ் ஃபேக்டர் இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ரேடியல் லோடு ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க, ஆக்சியல் லோடு ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ இல்லை, ரெண்டுமே வந்து அன்னோன் வேல்யூ. இப்போ நம்ம அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பேஜ் நம்பர் 4.4 போகலாம். ஸோ டிசைன் டேட்டா புக் பேஜ் நம்பர் 4.4. இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு டேபிள் இருக்கும். இந்த டேபிளில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு காலமில் டைப் ஆஃப் பேரிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நிறைய டைப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டீப் குரூப் பால் பேரிங், ஆங்குலர் கான்டாக்ட் பேரிங், அது மாதிரி நிறைய இருக்கும். பட் ப்ராப்ளத்திலே கொடுத்துட்டாங்க இது வந்து சிங்கிள் ரோ டீப் குரூப் பால் பேரிங். ஓகே, ஸோ அப்போது நம்ம இந்த ஃபஸ்ட்டு ரோவில் தான் நம்மளுடைய டேட்டாஸ் இருக்குது, நம்ம இங்கே தான் டேட்டாஸ் எடுக்க போகிறோம். ஓகே, இந்த செகண்ட் காலம் எதை இண்டிகேட் பண்ணுன்னா எஸ்கேஎஃப் பேரிங். எஸ்கேஎஃப்ன்றது பேரிங் மேனுஃபேக்சரர், அவங்களுடைய சீரியஸ் அதை இண்டிகேட் பண்ணுது. இப்போ இது நமக்கு தேவையில்லை. ஓகே, நம்ம செலக்ட் பண்ண போகிற பேரிங் இந்த கேட்டகரியில் தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் தான் இருக்கும். அண்ட் இந்த தேர்ட் காலம் வாங்க, இந்த தேர்ட் காலமில் நமக்கு ஒரு ரேஷியோ இருக்குது. அது என்ன ரேஷியோன்னா FA/C0. FAங்கிறது ஆக்சியல் லோட், C0ங்கிறது ஸ்டாட்டிக் லோட் கேரிங் கெப்பாசிட்டி. ஓகே, இப்போ இந்த FA/C0 இந்த ரேஷியோவுக்கு மொத்தம் 6 ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்குது. அதாவது 0.025லேருந்து 0.5 வரைக்கும் 6 ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபோர்த் காலமில் நம்மக்கிட்ட FA/FR இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு E அப்படின்ற கண்டிஷனில் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபிஃப்த் காலமில் FA/FR கிரேட்டர் தென் E இந்த கண்டிஷனுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த லாஸ்ட் காலமில் E வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த E வேல்யூ அண்ட் இந்த சம் ரேஷியோஸ் வச்சு நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், ப்ராப்ளத்துக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் FA/FR. FA/FR ரேஷியோடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். FA வேல்யூ கொடுத்துருக்காங்க, FR வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது எல்லாமே ஃபர்ஸ்ட் கியருக்கு உண்டான டேட்டா. அப்போ இந்த வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா FA/FR ஈக்குவல் டு 0.8125 கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரேஷியோவும் எடுங்க, FA/C0.
FA by C naught equal to 0.28 கிடைக்கும். ஓகே, இப்போ டேட்டா புக்குக்கு போகலாம். இப்போ FA by C naught நமக்கு கிடைச்சிருக்கிறது 0.28. அந்த FA by C naught இந்த வேல்யூஸ்ல எங்க இருக்கு இல்ல நியரரா எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரலாவே பார்த்தோம் அப்படின்னா இந்த FA by C naught 0.28 எங்க இருக்கு அப்படின்னா இந்த 0.25க்கும் 0.5க்கும் நடுவுல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. ஓகே, அதனுடைய கரஸ்பாண்டிங் இ வேல்யூ என்னன்னு பார்ப்போம். இப்போ 0.25 உடைய கரஸ்பாண்டிங் இ வேல்யூ 0.37. அதே மாதிரி 0.5 உடைய கரஸ்பாண்டிங் இ வேல்யூ 0.44. அப்போ இ வேல்யூ எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா 0.37க்கும் 0.44க்கும் நடுவுல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. ஓகே, இப்போ ப்ராப்ளத்துக்கு போகலாம். ஸோ இ வேல்யூ எங்க இருக்கு அப்படின்னா 0.37ல இருந்து 0.44க்கு நடுவுல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. ஓகே, ஆனால் FA by C naught வந்து 0.28. இப்போ பாருங்க FA by FR வந்து 0.8125. ஆனால் இ வேல்யூ எங்க இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து 0.37க்கும் 0.44க்கும் நடுவில் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் கம்பேர் பண்ணுவோம். அதாவது FA by C FR வேல்யூவும் இ வேல்யூவும் கம்பேர் பண்ணுவோம். இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா FA by FR வந்து இ வேல்யூ விட அதிகமா இருக்குன்னு தெரியுது. ஓகே, அதனால இந்த கண்டிஷன் தான் நம்ம டேட்டா எடுக்க போறோம். ஸோ FA by FR இஸ் கிரேட்டர் தென் இ. இப்போ டேட்டா புக்கு போகலாம். இந்த சேம் பேஜ். இப்போ இங்க ரெண்டு கண்டிஷன் இருக்குன்னு சொன்னா இல்லையா, FA by FR less than or equal to E, அப்புறம் FA by FR greater than E. இப்போ நம்ம கண்டிஷன் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கீரோடைய கண்டிஷன் என்னன்னா FA by FR greater than E. ஸோ அப்போ இந்த காலம்ல தான் நம்ம டேட்டா எடுக்க போறோம். இப்போ இந்த காலம்ல பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ என்ன 0.56. அதாவது FA by C naught எந்த வேல்யூவா இருந்தாலும் நமக்கு எக்ஸ் வேல்யூ 0.56. ஓகே, அது ரொம்ப ஈஸியா அதை எடுத்துடலாம். பட் ஒய்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு FA by C naught உடைய ஒவ்வொரு வேல்யூக்கும் y வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ரைட், இங்கே ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். FA by C naught வந்து சின்ன வேல்யூல இருந்து பெரிய வேல்யூக்கு இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கு. அதாவது 0.025ல இருந்து 0.5 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கு. ஆனால் y வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2ல ஸ்டார்ட் ஆகி 1 வரைக்கும் போய் முடியுது. அதாவது குறைஞ்சிட்டே வருது. ஓகே, ரெண்டுமே வந்து ஆப்போசிட் நேச்சர்ல இருக்கு. ரைட், இப்போ நம்ம வேல்யூக்கு அதாவது நமக்கு கிடைச்சிருக்கிற FA by C naught equal to 0.28 அப்படிங்கிற வேல்யூக்கு y உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்ம கிட்ட 0.25 இருக்கு, 0.5 இருக்கு, ஆனால் 0.28 இல்லை. ஸோ இன்டர்போலேஷன் மூலமா நாம 0.28 உடைய கரஸ்பாண்டிங் y வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அந்த இன்டர்போலேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ y1 அதாவது இது ஃபர்ஸ்ட் கியர் இல்லையா, அதனால வந்து இந்த 1 அப்படிங்கிற சப்ஸ்கிரிப்ட் எடுத்திருக்கேன். ஸோ y1 equal to 1.2. ஏன் அந்த 1.2 அப்படின்னா பாருங்க இந்த y வேல்யூ கண்டிப்பா 1.2ல இருந்து 1.0க்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. அப்போ அந்த ஸ்டார்டிங் வேல்யூ என்னது 1.2. ரைட் ரைட் அண்ட் மைனஸ். ஏன் இந்த மைனஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த நேச்சர் பாருங்க, இதனுடைய ஆர்டர் பாருங்க, ஹையஸ்ட் வேல்யூல இருந்து ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஸோ அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய நமக்கு தேவையான y வேல்யூ கண்டிப்பா 1.2 விட கம்மியாக தான் இருக்கும். ரைட், அதனால நான் இங்க மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். அண்ட் 1.2 மைனஸ் 1.0 இந்த ரெண்டு லிமிட்டையும் போடுறோம். 1.2 மைனஸ் 1.0. அதே மாதிரி இந்த லிமிட்டை போடுறோம், அதாவது 0.5 மைனஸ் 0.25. அதாவது பெரிய வேல்யூ முன்னாடி வச்சுக்கிறோம், சின்ன வேல்யூ அப்புறம் போடுறோம். ஓகே, ஸோ அப்போ பெரிய வேல்யூ முன்னாடி வச்சுக்கிட்டோம், சின்ன வேல்யூ அப்புறம் போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் FA by C naught வேல்யூவை போட்டிருக்கோம். இன்டூ நமக்கு தேவையான y0 வேல்யூ y1 வேல்யூ எது அப்படின்னா 0.28க்கு தான் வேணும். ஸோ அப்போ 0.28 மைனஸ் அதனுடைய லோயர் லிமிட் என்ன அப்படின்னா 0.25. இந்த 0.25 தான் வந்து இங்கே இருக்கு. ரைட், ஸோ இப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணி நமக்கு கடைசியில் y1 வேல்யூ வந்து 1.176 அப்படின்னு கிடைக்கும். இப்போ பாருங்க இந்த 1.176 டெஃபினட்டா இந்த 1.2க்கும் 1.0க்கும் நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஓகே ரைட், இப்போ நம்ம கிட்ட y1 இருக்கு, x1 இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கியரோடைய ஈக்குவலண்ட் லோடு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். பேஜ் நம்பர் 4.2. ஸோ P1 equal to 0.56 இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். இன்டூ 4000. இந்த FR1 ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. y1 வந்து 1.176 அண்ட் FA1 அதுவும் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. அண்ட் S1 வேல்யூ டிசைன் டேட்டா புக்கில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ
இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரோட்டரி மெஷின் வித் நோ இம்பேக்ட். இந்த கேஸ் இதை நான் அஷ்யூம் பண்ணியிருக்கேன். எஸ் வேல்யூ வேரிஸ் ஃப்ரம் 1.1 to 1.5. ஸோ நான் வந்து 1.1 எடுத்திருக்கேன். சில புக்கில் சில ஆத்தர்ஸ் அதை 1ன்னு கூட எடுத்திருப்பாங்க. ஓகே, சரி. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா P1 வேல்யூ 6668.2 நியூட்டன் அப்படின்ட்டு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் கியருடைய ஈக்குவலன்ட் லோட். அதே மாதிரி செகண்ட் கியருக்கு கண்டுபிடிப்போம். ஃபார் செகண்ட் கியர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி FA by FR வேல்யூ கண்டுபிடிப்போம். நமக்கு 0.182 கிடைச்சிருக்கு. அதே மாதிரி FA by C0 வேல்யூ கண்டுபிடிப்போம். அது 0.0431 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ வாங்க டிசைன் டேட்டா புக் பார்க்கலாம். 0.0431 ரைட். ஸோ டிசைன் டேட்டா புக் சேம் பேஜ் நம்பர் 4.4 0.043 அப்படின்னு வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ இந்த 0.04க்கும் 0.07க்கும் நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. ஓகே, அண்ட் அதனுடைய கரஸ்பாண்டிங் இ வேல்யூ என்னன்னு பார்ப்போம். 0.04க்கு 0.24, 0.07க்கு 0.27. ஓகே, அப்போ இ எங்க இருக்கு அப்படின்னா 0.24க்கும் 0.27க்கும் நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. ரைட். ஸோ FA by FR வேல்யூ 0.182, ஆனால் இ வேல்யூ 0.24லேருந்து 0.27க்குள்ள நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. இப்போ இந்த ரெண்டு வேல்யூயும் கம்பேர் பண்ணுவோம். ரைட். இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா FA by FR வேல்யூ இ வேல்யூ விட கம்மியாக இருக்கு. ரைட். அப்போ நமக்கு என்ன கண்டிஷன் கிடைக்குதுன்னா FA by FR இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இ. இப்போ டேட்டா புக்கு வரும். இப்போ இந்த டேட்டா புக்கில் நான் முன்ன சொன்ன மாதிரி ரெண்டு கண்டிஷன் இருக்கு இல்லையா. இப்போ இந்த செகண்ட் கியருக்கு இந்த கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. FA by FR லெஸ் தென் இ. இப்போ பார்த்தோம்னா இது ரொம்ப ஈஸி. எந்த வேல்யூவாக இருந்தாலும், அதாவது FA by C0 எந்த வேல்யூவாக இருந்தாலும் எக்ஸ் வேல்யூ வந்து 1, ஒய் வேல்யூ வந்து 0. ஓகே, ஸோ இந்த பார்ட் ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஸோ x2 ஏன்னா இது செகண்ட் கியர் இல்லையா. ஸோ x2 ஈக்குவல் டு 1, y2 ஈக்குவல் டு 0. அண்ட் அந்த சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், ஈக்குவலன்ட் லோடு ஃபார்முலா ஃபார் செகண்ட் கியர். அப்போ x2 வேல்யூ போடுங்க. செகண்ட் கியரில் ரேடியல் லோட் எல்லாத்தையும் போடுறோம். ஓகே, இங்கே y2 வேல்யூ 0 ஆகிடும். அதே மாதிரி S2 வேல்யூ நான் இங்கே அகைன் 1.1 தான் எடுத்திருக்கேன். அதனால P2 வேல்யூ 3025 கிடைக்குது. ரைட். அதே மாதிரி நம்ம தேர்ட் கியருக்கும் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் கியருக்கும் அப்படியே பண்ணோம் அப்படின்னா அகெயின் நமக்கு வந்து P3 வேல்யூ சேம் 3025 நியூட்டன் தான் கிடைக்கும். ரைட். பட் ஃபோர்த் கியருக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபோர்த் கியருடைய ஈக்குவலன்ட் லோடு வந்து 0. ஏன்னா இப்போ ப்ராப்ளத்துக்கு போகலாம். இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள். இந்த ஃபோர்த் கியரில் பேரிங் மேலே ஆக்ட் ஆகிற ஆக்சியல் லோடு 0 கொடுக்கல. அதே மாதிரி ரேடியல் லோடும் 0 கொடுக்கலன்னா அதை 0ன்னு எடுத்துக்கும். ரைட். ஸோ அதனால் ஈக்குவலன்ட் லோடே இல்லை. ஸோ ஃபோர்த் கியரில் பேரிங் மேலே எந்த லோடுமே ஆக்ட் ஆகலை. ஸோ P4 ஈக்குவல் டு 0. இதுக்கு புதுசாக நம்ம எதுவும் கால்குலேட் பண்ண தேவையில்லை. அண்டு இப்போ நம்மக்கிட்ட 4 கியருடைய ஈக்குவலன்ட் லோடு இருக்குது. ஓகே, அந்த லோடு டைமை பொறுத்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் சம் லோட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், இன்னொரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் சம் அதர் வேற மேக்னிடியூட்ல இருக்கிற லோட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா கியூபிக் மீன் லோட் கண்டுபிடிக்கணும். இந்த கியூபிக் மீன் லோடு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இதில் டைம் ஃப்ராக்ஷனும் உள்ளே வந்துடும், அதாவது ஸ்பீடும் உள்ளே வந்துடும். ஓகே, இதுக்கு ஃபார்முலா டிசைன் டேட்டா புக்கில் இருக்குது, பேஜ் நம்பர் 4.2. இதுதாங்க கியூபிக் மீன் லோட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இங்கே ரெண்டு ஃபார்முலா இருக்குது. இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில் N1 டேர்ம் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஸ்பீடை இங்கே நம்ம வந்து ஸ்பீடை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சப்போஸ் நம்ம டைமை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செகண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். பட் நம்மக்கிட்ட ஸ்பீடு தான் இருக்குது, அதனால் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். FM ஈக்குவல் டு ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். பட் இங்கே எல்லாமே F1 F2 FM இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அதை வந்து P1 P2 அந்த மாதிரி எடுத்திருக்கோம். வெறும் நொட்டேஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது, மற்றபடி வேற எந்த விஷயம் இல்லை. இந்த FM ஈக்குவல் டு P, அதாவது கியூபிக் மீன் லோட். இந்த F1ங்கிறது P1, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போது இந்த F1க்கு பதிலாக P1 வேல்யூ போடுவோம். N1க்கு பதிலாக நம்ம முன்னாடியே வந்து ஈக்குவலன்ட் ஸ்பீடு கண்டுபிடிச்சி இல்லையா ஒவ்வொரு கியருக்கும், அந்த வேல்யூஸை போடுவோம். இப்போ எல்லாத்தையுமே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா FM ஈக்குவல் டு 1932.67 நியூட்டன். இதுதான் வந்து அந்த பேரிங் மேலே ஆக்ட் ஆகிற நெட் லோடு, அதாவது கியூபிக் மீன் லோடு சொல்கிறோம். அண்ட் ஃபோர்த் ஸ்டெப்,
bearing life கண்டுபிடிக்கணும். Right? So life of bearing for 90% survival L10 equal to C by P the whole cube. Okay, இந்த ஃபார்முலாவும் PSC டேட்டா புக்ல 4.2ல இருக்கு, பட் அது வேற ஒரு ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இங்க இருக்கு பாத்தீங்களா, டைனமிக் கெப்பாசிட்டி C equal to L divided by L10 into P whole power 1 by K. K equal to 3 for ball bearing. ஓகே, நாம யூஸ் பண்றது சிங்கிள் ரோ டீப் குரூப் பால் பேரிங். ஸோ K வேல்யூ வந்து 3. இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். L10 equal to C by P the whole power 1 whole power 3. ஏன்னா K வேல்யூ 3 for ball bearing. இப்போ C வேல்யூ தெரியும், இதான் வந்து டைனமிக் லோடு கேரிங் கெப்பாசிட்டி. P வேல்யூ தெரியும், அதாவது 1932. இந்த ரெண்டு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா L10 equal to 755.2 மில்லியன் ரெவல்யூஷன். அதாவது 90% சர்வைவல் ஆஃப் த பேரிங், அதனுடைய லைஃப் என்ன அப்படின்னா 755.2 மில்லியன் ரெவல்யூஷன். ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா 755 மில்லியன் ரெவல்யூஷன் வரைக்கும் 90% ஆஃப் த பேரிங் ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கும், அதில் எந்த ஒரு ஃபெயிலியருமே இருக்காது. ஓகே, அண்ட் இப்போ ரெக்வயர்ட் லைஃப் ஆஃப் பேரிங் கண்டுபிடிக்கும். ரெக்வயர்ட் லைஃப் ஆஃப் பேரிங் என்ன எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஹவர்ஸ் லைஃப், ஐ மீன் இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தோம் அப்படின்னா பேரிங்கோடைய லைஃப் ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை வந்து மில்லியன் ரெவல்யூஷனுக்கு மாற்ற போகிறோம். அதை எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். L equal to 60. நான் இதை சொல்கிறேன் ஏன் 60 யூஸ் பண்ணுறேன்னு. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிற லைஃபை போடுவோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவர்ஸ். அப்போ LH இன்டூ நமக்கு ஸ்பீடு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஸ்பீடால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரைட்? ஸோ LH வந்து ஹவரில் இருக்குது, ஸ்பீடு வந்து RPMல இருக்குது. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அண்ட் இந்த ஹவரை வந்து நம்ம மினிட்டாக கன்வெர்ட் பண்ணணும், அதனால் 60ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அண்டு இந்த என்டையர் டேர்மை நம்ம வந்து 10⁶ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்க போகிற ஆன்சர் வந்து மில்லியன் ரெவல்யூஷனில் வேணும், அதனால் இது வந்து 10⁶ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ எல்லா வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணுவோம். நமக்கு ரெக்வயர்ட் லைஃப் ஆஃப் த பேரிங் வந்து என்னன்னு கிடைக்கும், அது வந்து 420 மில்லியன் ரெவல்யூஷன். ரைட்? அண்ட் ஃபைனலாக நம்ம பேரிங் உடைய ப்ராபபிலிட்டி ஆர் ரிலையபிலிட்டியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஃபார்முலாவும் டேட்டா புக்கில் இருக்குது, பேஜ் நம்பர் 4.2. ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சர்வைவல் இதான் வந்து பேரிங் உடைய ரிலையபிலிட்டி. ரைட்? ஸோ L by L10 equal to ln of 1 by P divided by ln of 1 by P0 P10 into whole power 1 by B. ஓகே, B equal to 1.17 for median life. ஓகே, நம்ம இந்த மீடியன் லைஃப் எடுத்துக்கலாம். ஸோ B வேல்யூ 1.17. இப்போ எல்லா வேல்யூவும் இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். L வேல்யூ L தெரியாது, சரி L வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது 420. அண்ட் L10 வேல்யூ 755.2, ரெண்டுமே மில்லியன் ரெவல்யூஷனில் இருக்குது. அண்ட் இந்த 1 by B இருக்கு இல்லைங்களா, அது இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம், அது வந்து B ஆகிடும். அப்போது B வேல்யூ வந்து 1.17 இன்ட்டு ln of 1 by P, இது தெரியாது, டிவைடட் பை ln of 1 by P10. அந்த P10 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 90% ஆஃப் த சர்வைவல். இப்போ 90% ஈக்குவல் டு 0.9. ஓகே, இது மாறவே மாறாது, எல்லா ப்ராப்ளத்துக்கும் இது 0.9 தான் வரும். ஓகே, அண்ட் இப்போ இதை ஆப்ரேட் பண்ணோம்னா நமக்கு 0.503 கிடைக்குது. இதை ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா ln of 1 by P divided by 0.105 கிடைக்குது. ரைட்? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் டிப்தி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபைனலாக நமக்கு இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இப்போ ரெண்டு சைடுமே லாக் எடுப்போம். ரைட்? ரெண்டு சைடுமே லாக் எடுத்தோம் அப்படின்னா இது 1.054 மாறும், இங்கே 1 by P கிடைக்கும். இப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா P equal to 0.948 கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக சொல்ல போனால் 95%. அதாவது இந்த ஆப்ரேட்டிங் கண்டிஷனில் இந்த பேரிங்ஸோடைய ப்ராபபிலிட்டி, ஐ மீன் சர்வைவல் ரேட், ப்ராபபிலிட்டி ஆஃப் சர்வைவல் வந்து 95%. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ.